இதுக்கு அடுத்து 3வது ஸ்டேஜ் தான் ஜிஎம்ஓ. இந்த ஜிஎம்ஓங்கிறது எப்படின்னா, இப்ப கத்திரிக்காய் ரகங்களுக்குள்ள தேர்ந்தெடுத்தாங்கல்ல, கத்திரிக்காய் ரகங்கள். இப்ப இந்த ஜிஎம்ஓங்கிறது வந்து ஜெனட்டிக்கல் மாடிஃபை. கத்திரிக்காய் தான், ஆனா இதை இன்னொரு உயிரினத்தோட ஒப்பிடுறேன். அது கத்திரிக்காவா இருக்காது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு லுக் வைஸ் கத்திரிக்காவா இருக்கும், டேஸ்ட் வைஸ் கத்திரிக்காவா இருக்கும், ஆனா ஜெனட்டிக்கலா வேற ஒரு இதா இருக்கும். உயிரினம்னா இன்னொரு செடியா இருக்குமா? அதுதான் இங்க பிரச்சனை. இன்னொரு செடியாவும் இருக்கலாம், இன்னொரு எடுத்துக்காட்டுக்கு வேற ஒரு விலங்கினம் கூட இருக்கலாம். சாப்பிடுற இதுல வந்து விலங்கோட ஜீனும் இருக்கலாம். இப்ப தக்காளிக்கு பண்ணாங்க இல்லையா, தக்காளிக்கு வந்து தவளையோட ஜீன் எடுத்து பண்ணிருக்காங்க. சோ தக்காளி பிளான்ட் பேசிஸ்ல வரக்கூடியது, தவளை வந்து அனிமல் பேசிஸ்ல வருது. ஆனா அது சாப்பிட்டா என்ன பண்ணும்னு நமக்கு தெரியாது. ஆமா, ஏன்னா இப்ப நம்ம எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. இப்ப நம்ம வந்து ஒரு ஜென்ரலா ஒரு விவசாயம் பண்ற எல்லாருமே வந்து அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே ஃபார்மிங்கா தான் இருக்கும். சோ அந்த மாதிரி வரவங்களுக்கு புதுசா ஒரு ரகத்தை அறிமுகப்படுத்தும் போது இது எந்த அளவுக்கு ஆபத்துன்னு அவங்களால யோசிக்க முடியாது. சோ அவங்களுடைய பார்வை எங்க இருக்குன்னா, இது நல்லா காய்க்குமா, பூச்சி தாக்குதல் இல்லாம இருக்குமா, இத கொடுத்தா சந்தையில வாங்குவாங்களா, இதுதான் அவங்களுடைய பார்வையா இருக்கும். இதை நான் பயிரிட்டா எனக்கு லாபம் இருக்குமா, இதுதான் ஒரு விவசாயியோட பார்வையா இருக்கும். ஆனா மார்க்கெட்ல அவங்களுக்கு என்ன ஆகும்னா, இது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவாங்க. இதுக்கெல்லாம் தாண்டிதான் ஒண்ணு, அதுதான் இது உடலுக்கு ஒத்துக்குமா, இது பாதிப்பு கொடுக்காம இருக்குமா, இது சாப்பிட்டா பிரச்சனையா அப்படிங்கறதெல்லாம். இது எப்ப தெரியும்னா, நீங்க ஒரு பயிரை கண்டுபிடிச்சு உற்பத்தி பண்ணி ஒரு 20 வருஷம், ஒரு 10 வருஷம் பயிரிட்டா சாப்பிடும்போது ஒரு 5 வருஷம். சோ அதோட தன்மைக்கு ஏற்ப எப்படி தகவமைக்குங்க தெரிஞ்சாதான் நமக்கு தெரியும். சோ ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். ஒரு நாள் ஏதாவது நன்மை இருக்குமா? சான்ஸே கிடையாது. வாய்ப்பே சான்ஸே. நன்மைன்னு நீங்க எதை பார்க்க முடியும்? ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்ண முடியும்? பொருளாதாரம் பார்க்க முடியாது. அது நன்மையா? சோ நம்மளோட பார்வை எப்படி இருக்குங்கிறத பொறுத்தா நன்மையா தீமையாங்கிறது. நீங்க பொருளாதாரத்தை பாக்குறவரா இருந்தீங்கன்னா நன்மை, ஆரோக்கியத்தை பாக்குறவரா இருந்தா தீமை. சோ வியூ தான், உங்க பாயிண்ட் தான்.